ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு உடைத்து விட்ட முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, கேரட், ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிக் சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, முட்டை, அப்புறமா வந்து பே லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கூடவே கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த ஆயிலில். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணி, உப்பு நம்ம ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக ஆனியன் வதங்கும். அதுக்கு தான் உப்பு நம்ம இப்போவே சேர்க்குறது. பாருங்க, நமக்கு ஆனியன் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். தக்காளியும் ஆனியனும் வதங்கி நமக்கு அது ஒரு கிரேவி பதத்துக்கு வரதோட நம்ம அதை குக்காக வைக்கணும். பாருங்க, குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட், ஏன்னா நம்ம பிக்காக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம குக்கரில் நம்ம வேக வைக்கும்போது நமக்கு அது வந்து குழஞ்சு போகாமல் நமக்கு ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள். நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே மசாலா கம்மியாக தான் சேர்க்கணும், நல்லா காரமாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எப்போவுமே நம்ம அந்த மாதிரி குழம்புகளை சேர்க்கறதுல பாதி தான் நமக்கு இதுக்கு வந்து சேர்க்கணும். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினா இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சிருந்தேன் பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு. இப்போ அதை வந்து இதில் சேர்க்குறேன். எப்போதுமே நீங்கள் பிரியாணியில் ரெடி பண்ணும்போது அரிசி வந்து 1/2 hour பிஃபோர் வந்து நீங்கள் ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 கப்புக்கு 3 கப் தண்ணி. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ரைஸில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி.
இப்போ நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறேன். நம்ம லெமன் ஆட் பண்ணுறதுக்காகனா ரைஸ் வந்து ஒன்று ஒட்டாமல் நமக்கு ஒத்தையாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெமன் ஆட் பண்ணுறது. எப்போவுமே நீங்கள் உப்பு வந்து இதை வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் நமக்கு குக் ஆனதுக்கப்புறமா ரைஸில் எல்லாம் வந்து சால்ட் இதாகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் வந்ததுக்கப்புறமா. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ ஃபைனலாக எல்லா முட்டையும் அது மேலே உடச்சி விட வேண்டியதான். நம்ம முட்டையை உடச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எதுவுமே ஸ்பூன் வச்சு கிளறி விடக்கூடாது. உடனே லிட்டு போட்டு மூடிட வேண்டியது தான். நம்ம அந்த மாதிரி கிளறி விட்டோம்னா முட்டை எல்லாமே கலங்கி போயிடும். பாருங்கள், நமக்கு உடச்சி விட்ட முட்டை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு எக்கும் அழகாக தனித்தனியாக நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எக்கு என்ன அழகாக வெந்து ஒவ்வொரு எக்கும் நமக்கு தனித்தனியாகவே இருக்கும், கலங்கி போகாது. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக வந்துடுங்க. முட்டை உடச்சி விட்ட முட்டை நமக்கு எவ்வளோ அழகாக வெந்து குக்காகி வந்துடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி.